என் பொண்டாட்டி பிரியாணிய என்னமா சமைச்சிருக்கா. தின்னுக்கிட்டே இருக்கலாம், அம்புட்டு ருசி. அண்ணாச்சி, ஒரு பால் பாக்கெட் கொடுங்க, எங்க வீட்டுக்கு வேற விருந்தாடி வந்திருக்காங்க, சீக்கிரம் கொடுங்க அண்ணாச்சி. ஓ, பால் பாக்கெட் வேணுமா? அண்ணாச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களா? சரி அண்ணாச்சி, நான் அப்புறமாட்டி வந்து வாங்கிக்கிறேன். திரும்ப சின்ன பொண்ணு, உங்க வீட்டுக்கு வேற விருந்தாடி வந்திருக்கான்னு சொல்ற. செத்த நெல்லுமா, உள்ளக்கு போய் எடுத்துட்டு வரேன் பால் பாக்கெட்டு. இந்த பிரியாணி இங்க வச்சுட்டு போனா நாய் தின்னு போறோம். சின்ன பொண்ணு, இந்த பிரியாணிய கொஞ்சம் குடிமா, கையிலேயே வச்சுக்கமா, கீழே கீழே வச்சு போறாத, நாய் தின்னு போறோம். நான் உள்ள போய் பால் பாக்கெட்டு எடுத்துட்டு வரேன். சரி அண்ணாச்சி, நீங்க போய் எடுத்துட்டு வாங்க. என்ன வாசனை, என்ன வாசனை, பிரியாணி வாசனை மூக்க தொலைக்குதே. அண்ணாச்சி, நான் ஒரு பிரியாணி லவர்னு தெரியாம என் கையில கொடுத்துட்டு போயிட்டீங்களே. அண்ணாச்சி, என்னை மன்னிச்சிருங்க அண்ணாச்சி. ஃபர்ஸ்ட் பிரிட்ஜை எடுத்துட்டு வந்து கடையில வைக்கணும். வீட்டுக்கும் கடைக்கும் அலைஞ்ச வேணிக்கவே இருக்கேன். இந்தாமா பாலு, பிரியாணிய குடு. இந்தாங்க அண்ணாச்சி தட்டு. பிரியாணி தட்டு இந்த வழி வெளிச்சு தின்றுக்காளே, எந்த ஊருக்காரியா இருப்பா? அண்ணாச்சி, எனக்கு பால் பாக்கெட்டு வேணா, பிரியாணி தின்னதே மூக்கு முட்டை இருக்கு. அடி பாவி, 5 நிமிஷத்துக்கு முன்னாடி மழையாட்டம் குமிச்சு வச்சிருந்தேன் பிரியாணி, வலிச்சு நக்கிட்டு வெறுந்தட்டை கொடுத்துட்டு போறாளே.